வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம திணை அரிசியில் உப்புமா எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் திணை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா மணமாக இருக்குங்க. அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு நார்மல் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து துருவி வச்சுருக்கிற ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி எது வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டும் வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 டம்ளர் அளவு திணை எடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்தால் போதும். அதை நம்ம ஊற வைக்காமல் செய்யும்போது 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற திணையை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். திணை உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம டெய்லி இட்லி தோசைனே சாப்பிட்றதுக்கு ஒரு சேஞ்சாக இந்த மாதிரி வாரத்தில் 2-3 நாள் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம உடலுக்கும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.